ஹாய், குட் ஈவினிங் எவ்ரிவன். டுடே என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நாசாவோட ஆஸ்ட்ரோனட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து கிரீன் பெல்ட் அப்படின்ற ஒரு ஆஸ்ட்ரோனட் சம்மந்தமான ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து படித்தவர். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து இப்போ ஒரு பிளாக் ஹோல் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து பூமியில வந்து மிக தொலைவில் இருக்குது. பிளாக் ஹோல் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு. இந்த பிளாக் ஹோல் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, பூமியை விட எத்தனையோ மடங்கு வந்து ரொம்ப வந்து மிகப்பெரியதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை பல மில்லியன் ஆண்டுகளாக வந்து இந்த பிளாக் ஹோல் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றின ஆராய்ச்சி வந்து நம்ம தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கோம். இதை பற்றின இன்னொரு ஆராய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா 2014 வந்து நாங்கள் ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதனால வந்து இந்த பிளாக் ஹோல் வந்து ஏற்படுதுன்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் வந்து ஒரு இடத்துலையுமே ஒரு மாதிரியான ஒரு சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இந்த பிளாக் ஹோல் ஏற்பட்டதுக்கான முக்கிய காரணமும் வந்து சொல்லப்படுது. இது வந்து பல கதிர்வீச்சுகளால் வந்து ஏற்பட்டிருக்கலாம். இந்த மில்கி வே கேலக்சியில் வந்து சூரிய குடும்பமே வந்து ஒரு சின்ன ஃபேமிலி தான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோள்களுக்குமே ஒரு துணைக்கோள்கள் இருக்கிற மாதிரியும், ஸோ இந்த மில்கி வேஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் இன்னொரு இது இருக்குது, துணைக்கோள்கள் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கிராவிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது வந்து 400 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது, பூமியிலேருந்து 400 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது பல வருடங்களாக வந்து ஆராய்ச்சி பண்ணி இப்போ 2014 அப்புறம் இப்போ மறுபடியும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படும். இது வந்து பூமிக்கு அதாவது 400 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் மிக அருகில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பூமி தான் இருக்குது. மிச்ச எல்லா கோள்களுமே வந்து இதோட தூரத்தில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது வந்து யாராவது நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ அதுக்கான வீடியோவை வந்து அவர் வெளியிட்டிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ எதனால் வந்து இந்த மில்கி வேலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கதிர்வீச்சுகள் காரணமாக இந்த பள்ளத்தாக்கு ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது வந்து ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸ் காரணமாக இது வந்து ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் பூமியில் இருக்கிறத விட பல மடங்கு அதிகமாக வந்து இதில் கிராவிட்டி இருக்கும். இது வந்து எல்லாத்தையுமே வந்து இழுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதனால வந்து ஃபியூச்சரில் வந்து பூமிக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து வரலாம் அப்படின்னு வந்து அந்த ஜெமின்றவர் வந்து விளக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஆராய்ச்சிகள் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க காரணத்தினால ஸோ இனி வரும் நாட்களில் வந்து இதனுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கும், இந்த புதுசாக கண்டுபிடிச்சிருக்க இதனுடைய தாக்கங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் கிராஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து நிறையா அவர் வந்து கோள்களை வந்து அமைச்சதாகவும் அது வந்து இன்னும் இந்த கேலக்ஸியை வந்து சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளத்தாக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுமே இப்போ சூரியன்லேருந்து வரக்கூடியது வந்து ஒரு விதமாக இருக்கட்டும், நிலாவிலேருந்து வந்துக்கூடியது ஒரு விதமாக இருக்கட்டும், அது மாதிரி இதுலேருந்து வரக்கூடிய ஒரு கதிர்வீச்சு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து இந்த 400 மில்லியன் கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய இந்த தொலைவில் இருக்க இதுவானது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருகில் போனாலே வந்து ரொம்ப கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து போனாலே இதில் இருக்க கிராவிட்டி வந்து அதிகமான ஃபோர்ஸ் காரணமாக உள்ளே இழுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து சூரிய குடும்பத்தில் இருக்க கோள்களை விட இருக்கிறதுலே வந்து எல்லா கோள்களையுமே வந்து இதில் அடக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய கோள் வந்து இதில் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து இவ்வளோ பெரிய கோள்களால் சூழப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பார்க்குறதுக்கே மிகவும் ஆச்சரியமாக இருந்தாலும் இதுலேயுமே வந்து சில நெருப்பு கோள்களால் வந்து சூழப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நாசா கண்டுபிடிச்சது இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல தான் இருக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஆராய்ச்சிகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது வரையும் பார்த்ததுலேயே வந்து இப்போ வந்து இது வரையும் வந்து வேறு ஏதாவது ஆஸ்ட்ரோனட் வந்து கண்டுபிடிச்சது வந்து ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியை வந்து தாக்க வந்திருக்கு இப்படின்ற ஒரு சில விஷயத்த வந்திருக்காரு. இது இப்படின்னு சில ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பள்ளத்தாக்கானது, அதாவது கேலக்சியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய பள்ளத்தாக்கு கோளானது வந்து பார்த்தீங்கன்னா 2014 வந்து இதை பற்றின ஒரு பாதி இன்ஃபர்மேஷன் தான் வந்து கிடைச்சது. இப்போ முழுமையாக கிடைச்சிருக்கு. ஸோ இதை பற்றின விஷயங்கள் இன்னும் வந்து தொடரும் அப்படின்றது அந்த ஜெமின்றவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் இனி வரும் நாட்களில் வந்து இதை பற்றி ஒரு முழுமையான அப்டேட் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து இனிமே வரும் நாட்களில் பூமிக்கு வந்து ஆபத்து இருக்கிறதா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு மிகவும் வந்து ஆராய்ச்சி பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது 4.3 பில்லியன் டைம்ஸ் வந்து பூமியோட பெருசாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லப்படுது. ஏன்னா இது பெருசாக இருந்தாலும் இதுலேயுமே வந்து சில குறைபாடுகள் வந்து ஏற்பட்டுட்டு தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து முன் வச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றின விஷயங்கள் கம்மிங் டேஸில் வந்து தெரிய வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் இதுவுமே வந்து இந்த ஆஸ்ட்ரோனட் கண்டுபிடிச்சல இதுவுமே வந்து ஒரு புது விதமாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல முடியும். பட் இதை பற்றின கருத்துக்கள் இதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அவங்க பல்வேறு முயற்சிகளை வந்து முன்னேறி இப்போ வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கான்ன்றது வந்து குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி தெரியணும் அப்படின்னு அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.